இன்னொருத்தர் இன்றைக்கி கூட ஒரு இது பார்த்தோன்னா விஜய் 3 கோடி முதல்ல கொடி கொடுத்தாரு, கோச்சினாராம் அவர். நான் கொடி இப்போ டிசைன் நல்லா இல்லைன்ட்டாராம். கோட்டு வந்தவொன்னு தான் முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாராம் அப்படி இப்படின்றாங்க. ஒருத்தர் போட்டார். இப்போ நாளைக்கு ஒருத்தர் இன்னும் 2 படி மேலே போவார். 5 கோடி காட்டினாங்க. இன்னும் ஒருத்தர் மேலே போய் புஷி ஆனந்த் வந்து அதிருப்தியில் இருக்காருன்னு வாங்க. திமுகக்குள்ள பல விஷயங்கள் முரண்கள் இருக்குது, வெளியில் வராது. ஏன் வராதுன்னா, ஒரு பெரிய தலைவர் இருக்கார் ஸ்டாலின், 2வது ஆட்சியில் இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கவுன்சிலரு அன்னைக்கு கோவப்பட்டு திட்டுது, ஏமா கொஞ்சம் கம்னு இருமான்றாரு. ஒருத்தர் முதுகுலையே அடிக்கிறாரு. ஒருத்தர் இது வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அது பெரிய ஒரு பிரளயம் ஆகிடுவாங்க. நம்ம ஊரில் நீதிபதிகள் கருத்தையே தீர்ப்பு மாதிரி எழுதுவாங்க பத்திரிகையில். யூடியூபர்ஸ் எல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கணும், இவங்க தான் இந்த மாதிரி தூண்டி கேள்விலாம் கேட்குறாங்க. நெறியாளர்கள்லாம் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கில் ஒரு நீதிபதி ஏதோ ஒரு ஆதங்கத்திலேயோ கோபத்திலேயோ சொன்ன வார்த்தை தீர்ப்பு இல்லை. ஆனால் அதை தீர்ப்பு மாதிரி ஃபுல்லாகவே வந்துச்சு செய்திகள். யாராவது அதை கிராஸ் செக் பண்ணாங்களா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கே என்னன்னா காதலிச்சு கைவிட்டார். அந்த வழக்கில் நீதிபதிகள் நடுவில் கேட்பாங்க, இப்போ ஒரு வாய்ப்பு தரும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாச்சா பூச்சா எப்படி நீதிபதிகள் கேட்கலாம்? அந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு இவங்க படிக்காமே கட்டுரைகள்லாம் வந்துடுச்சு. நீதிபதி எடப்பாடி தலையில் கொட்டு, அப்புறம் நீதிபதி கண்டனம்ன்ற வார்த்தைலாம் சாதாரணமாக கோர்ட்டில் இருந்து வராது. கண்டனம், மன்னிப்பு கோரி அதிமுக. விளக்கம் கொடுக்கறதுக்கு பேர் மன்னிப்பா? சமூக ஊடகங்கள் யூடியூப்லலாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்காது, அவங்களுக்கு எது ஜர்னலிசம் தெரியாது. இன்றைக்கி என்னென்னா, அதிமுக அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி வந்துடுச்சு. சேம் காங்கிரஸே ஒரு காலத்தில் அப்படி தான் அடிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அதிமுகக்குள்ளே இப்போ குழப்பமே இல்லையா? இருக்குதுங்க. அதிமுகக்குள்ளே என்ன போகுதுன்னா, இவர் ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆமாம் சந்திக்கிறோம். 60 நாள் இருக்குமா? இருக்கும், தாண்டியே இருக்கும். நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆமாம், ரெஸ்ட்டு. மிக முக்கியமான ஒரு செய்தி தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்துச்சு. அதிமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கி நடைபெறதா இருந்துச்சு. ஆனால் அது நடைபெறலை. அது முன்னாடியே கேன்சல் பண்ணிவிட்டு வருகிற 16ஆம் தேதி செயற்குழு கூட்டம் வந்து கூடுது. எதனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடலை, செயற்குழு கூடுவதற்கான காரணம் என்னவா இருக்குன்றது முதல் கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக அப்படின்ற ஒரு பேரையே கொஞ்ச நாளாக எதுலேயுமே காணலை. அது நியூஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்டையாக இருக்கட்டும், எங்கேயுமே அதிமுக பற்றின செய்திகளே கூட இல்லை. ஏன் நம்ம யூடியூப் சேனல்லாம் கூட அவங்களோட செய்திகள் எதுவுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு 2 கேள்வி இருக்குது. 2வது கேள்வி எப்படி வச்சுக்கலாமா? எப்படி வச்சு? அதிமுக பற்றி நெகட்டிவ் செய்திகளே எதுவுமே காணும். அதிமுக பற்றி பரபரப்பாக செய்திகள் வரும், அதையே காணுமே அப்படி வச்சுக்கலாமா? இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை பாசிட்டிவாகவும் இல்லைன்றதான் விஷயம். நியூஸ் இல்லை ஆக மொத்தத்தில். அதாவது அதிமுக என்கிற கட்சி இருக்குது, அதனுடைய தலைவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. எல்லாம் என்னன்னா, நம்ம இதில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அப்புறம் வந்து நீங்கள் பெருசாக பார்க்குற சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு, இல்லாட்டி ஆளுங்கட்சி செய்திகளே சார்ந்து போடுறது அப்படின்ற மாதிரி. அதிமுக தரப்பு போடணுன்னா என்ன அளவுக்கு டிஃபேம் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த வாரம் ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்துச்சு. பொதுச் செயலாளராக நீங்கள் எப்படி அஃபிடவிட் தாக்கல் பண்ணலாம், நீதிபதி கண்டனம் அப்படின்னு. படிச்சிங்களா? ஆமாம். அது என்ன சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வந்து ஒரு கேஸ் போயிருக்கு, உங்களை ஏன் பொதுச் செயலாளராக போடுறீங்க அப்படின்றது தான் அதில் இப்போ போட்டிருங்க. ஒருங்கிணைப்பாளர் கண்டனம் தெரிவித்தார். அப்புறம் உடனே இவங்க வந்து இல்லை நாங்கள் மன்னிப்பு கேட்டதாக சொல்லி செய்திகள். அதை தாண்டி வேறு ஏதாவது தெரியுமா? இல்லை சார். அப்போது இந்த செய்தி வருது இல்லை, இது பரவிடுச்சு, எல்லார் மத்தியிலுமே பரவிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதி கண்டனம். பொதுவாக நீதித்துறை நீதிபதிகள் ஒரு விஷயத்தில் கண்டனம்ன்ற வார்த்தை வருதுன்னா அது ரொம்ப சிவியராக தான் வரும். நீதிபதிகள் அதிருப்தி அப்படின்னு வரும். என்னையா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இது கூட தாக்கல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா நீதிமன்றம் அதிருப்தி, நீதிபதிகள் அதிருப்தி அப்படின்னு வரும். இல்லாட்டி ஏதாவது பண்ணாங்கன்னா, ஏதாவது அவங்க கோட் பண்ணி சொல்கிறாங்கன்னா நீதிபதிகள் கருத்து அப்படின்னு வரும். நம்ம ஊரில் நீதிபதிகள் கருத்தையே தீர்ப்பு மாதிரி எழுதுவானுங்க பத்திரிகையில். யூடியூபர்ஸ் எல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கணும், இவங்க தான் இந்த மாதிரி தூண்டி கேள்விலாம் கேட்குறாங்க.
நெறியாளர்கள்லாம் குற்றவாளியாக சேர்க்கணும். A1 அப்படின்னு சொல்லி A1 சேர்க்கணும். அது வந்து ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி ஒரு ஏதோ ஒரு ஆதங்கத்திலையோ கோபத்திலையோ சொன்ன வார்த்தை, தீர்ப்பு இல்லை. ஆனால் அதை தீர்ப்பு மாதிரி ஃபுல்லாகவே வந்துச்சு செய்திகள். ஞாபகம் இருக்கா? ஆமாம். யாராவது அதை கிராஸ் செக் பண்ணாங்களா? ஒரு வழக்கு நடக்கும் பொழுது நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க, விமர்சனம் வைப்பாங்க, சில கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அப்படியே போயிடும். சில நீதிபதிகள் கேட்கும் துணி பேசுகிறது கேட்கும் பொழுது குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது நமக்கு தெரியும் இந்த வழக்கு எப்படி போகும், இப்படி போக போகுதுன்னு. சில நீதிபதிகள் வச்சு செய்வாங்க, ஆனால் அதுக்குரிய விளக்கத்தை கேட்பாங்க. அது விளக்கம் கிடைச்சா பிறகு தீர்ப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் அவங்க நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வழக்கு இடையில் பேசுவதை வைத்தெல்லாம் நீங்கள் கதை கற்பிப்பது, செய்திகளாக்குவது, பரபரப்புக்கு போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து வழக்கு உடைய இது விசாரணை பாதிக்கும். ரெண்டாவது அது வந்து வழக்குடைய பிரதான அம்சம் அல்ல அப்படின்னு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கில் ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அந்த வழக்கே என்னென்னா என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்திருக்கும். இவர் வந்து கவர்மெண்ட் வேலையில் நல்லா இருக்கார், என்னை கைவிட்டார், காதலிச்சு கைவிட்டாருன்னு. அந்த வழக்கில் நீதிபதிகள் நடுவில் கேட்பாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை நீ வந்து இப்போ ஒரு வாய்ப்பு தரோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அது இதை வந்து வாட்சா பூச்சா எப்படி நீதிபதிகள் கேட்கலாம்? ஒருத்தன் வந்து ஒருத்தன் மேலே குற்றஞ்சாட்டி ஏமாற்றிருக்கான், அவனை போய் அந்த வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், நீதிபதிகளை எப்படி கேட்கலாம்? அப்படி அந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு இவங்க ஃபுல்லாகவே யாரும் படிக்காமே கட்டுரைகள்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி விமர்சனமும் பண்ணக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னா அந்த பையன் லவ் பண்ணியிருக்கான், லவ்வை சொல்லியிருக்கான், அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கான், கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது, அவர் வெயிட் பண்ணி பார்த்துருக்கான், இதாகல. அந்த பொண்ணும் பெருசாக இது பண்ணாங்க, வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் இவன் நல்லா இருக்கிறான்ற கோபத்தில் காழ்ப்புணர்ச்சியில் அந்த வழக்கு போடுறாங்க. நீதிபதிகள் இந்த லவ் பண்ண கல்யாணம் ஆன மேட்டர் தெரியாது. அவங்க வந்து பொதுவாக கேட்குறாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கல்ல, இப்போ வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. இல்லை, நான் அப்போ தான் அவன் சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்தது, நான் எவ்வளோ கேட்டேன் தரல, நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை வந்து தனி அப்படின்றான். அவன் சைடு தான் நியாயம் இருக்குது. அப்புறம் அது அப்படி போச்சு. இப்போ இங்கே என்ன நடந்தது? ஆச்சா பூச்சா ஒரு பெண்ணை வந்து அவளுடைய விருப்பம் இல்லாமல் அப்படி இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் பயங்கரமாக எல்லாராலையும் பெருசாக அவங்க வந்து பெருசாக பெண்களுக்காக எழுதுறவங்கன்ற மாதிரிலாம் அவங்கள எழுதிட்டாங்க. நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம், அந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? முதல்ல நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறது தவறு. ரெண்டாவது அது என்னன்னு கூட நீங்கள் பார்க்கல. அது வழக்கில் நடுவில் இடையில் இதுக்கப்புறம் வழக்கு பல மாதங்கள் போகலாம், தீர்ப்பு வேறு மாதிரி வரலாம், ஏதோ ஒன்று வரலாம். நடுவில் ஒரு கேள்விக்கு கேட்டதை வச்சு தீர்ப்புன்ற மாதிரியே நீங்கள் எப்படி எழுதுவீங்க? கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் சிக்கலாகும். இப்போ நான் வரேன், சேம் இதே தான் அந்த அதிமுக வழக்கில் அவங்க அஃபிடேவிட் போடுறாங்க, அதிமுக பொதுச் செயலாளர்னு. அப்போ நீதிபதி கேட்குறாரு, என்ன இது பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்க? நீங்கள் அஃபிடேவிட்டுடைய ஆரம்ப அஃபிடேவிட்லாம் அவர் பார்த்துருப்பார்ல, அதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்றதில் அவங்க பேர் போட்டிருக்கு, இது என்ன இது புதுசாக போட்டிருக்கீங்க அப்படின்றப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்போ போட்டப்போ அந்த பதவியில் 2 பேரும் இருந்தாங்க. அதற்கு பிறகு பொதுக்குழு எல்லாம் நடந்து அந்த பொதுக்குழு எதிர்த்து ஓபிஎஸ் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் பொதுக்குழுவை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ்ஸை நீக்கினது கரெக்டுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க மயிலாட். அதனால் இப்போ நாங்கள் இவரை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடியை இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டால் டெக்னிக்கலாக லீகலாக அவரை ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஆமாம், அதற்காக தான் நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் பொதுச் செயலாளர்னு போட்டோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க கோர்ட்டு வந்து பழைய டைப்லேயே அஃபிடேவிட் போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுறோம். நாங்கள் இதில் எங்கே கண்டனம் வருது, எங்கே மன்னிப்பு கேட்டது வருது. ஆனால் அன்னைக்கு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எனக்கு தெரிந்த பலர் கோர்ட் பீட் பார்க்குறவங்க எல்லாருமே கொட்டு நீதிபதி எடப்பாடி தலையில் கொட்டு, அப்புறம் நீதிபதி கண்டனம்ன்ற வார்த்தைலாம் சாதாரணமாக கோர்ட்டில் இருந்து வராது. கண்டனம், மன்னிப்பு கோரி அதிமுக, விளக்கம் கொடுக்கறதுக்கு பேர் மன்னிப்பா? அப்போ தெரியுதா? இது எல்லாம் மறுநாள் சரி. அன்றைக்கே நான் ட்வீட்டில் போடுறேன், அன்றைக்கி இன்பதுரை வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாரு, இதான் நடந்தது, ஊடகங்கள் நீங்கள் வந்து பரபரப்புக்கு போட்டிங்க, 2 மணி நேரம் அந்த செய்தி நின்றுச்சா, என்ன உண்மைன்னு கூட விசாரிக்க மாட்டீங்களான்னு அவர் இன்பதுரை அதிமுக தரப்பு வழக்கறிஞர் பேட்டி கொடுக்குறாரு. நான் அதை இது பண்ணி ட்வீட்டில் கூட போடுறேன். இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில், அதாவது இந்த இப்போ சமூக ஊடகங்கள் யூடியூப்லலாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்காது, அவங்களுக்கு எது ஜர்னலிசம் தெரியாது. இன்னொன்று அவங்களுக்கு கோர்ட்டு பீட் ரிப்போர்ட்டர் இருக்க மாட்டான், உள்ளே போய் நின்று கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இது இருக்காது.
எது வந்ததோ வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு நம்ம முதல்வர் சொல்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் பீட் ரிப்போர்ட்லாம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சரியாக இருக்கும்னு நான் போடுறேன் ட்வீட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிமுகவுக்கு எதிரான செய்தினா எப்படி வருது பாருங்கள். யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, கிராஸ் செக் பண்ணுறதில்ல, இல்லை ஒரு தலைவர்கள் யாரையும் கூப்பிட்டு கேட்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிற அதனால தான் அந்த மாதிரி செய்திகள் ஒரு வாரமாக இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக மாவட்ட செயலாளர் ரத்து. ஏன் பல கட்சிகளில் கூட்டம் சொல்லி ரத்து பண்ணலையா? இல்லை இயல்பாக பண்ணுறது உண்டு, எல்லா கட்சிகளையுமே பண்ணுறது உண்டு. இது 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 பண்ணிவிட்டு 16ஆம் தேதிக்கு அந்த இது மாற்றிருக்காங்க. ஆனால் ரத்துனோடனே ஒரு 10 இது கிளம்பிச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறதா இருந்தாங்க. சசிகலாவை இணைக்க வேண்டும், ஓபிஎஸ்ஸை இணைக்க வேண்டும், டிடிவியை எப்படிங்க இணைக்க முடியும்? நான் கேட்க கட்சி வச்சிருக்காருல்ல, எப்படி இணைக்க முடியும்? டிடிவி என்னையாவது என்ன இணைங்கன்னு சொன்னாரா? அவர் அதெல்லாம் சொல்லலை. இல்லை. அப்புறம் எப்படி டிடிவி ஒருத்தர் அண்ணாமலை ஒருத்தோட பேசுனார், அப்போ தான் டிடிவி கையில் அதிமுக செல்லும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவே ஒரு தவறான வாதம். அதை கூட பெருசாக போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இது மாதிரியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஒரு மறுத்ததுனால பிரச்சனை எங்கே வந்துருமோன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர் கொடுத்தா ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. ஒரு முக்கிய முன்னணி தொலைக்காட்சி, அவங்க ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக இது மாதிரிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு ரத்து பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செயற்குழு, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் அடங்கிய அவசர செயற்குழு கூட்டுறாங்களாம். அப்போ இங்கே கேட்குறவங்க அங்கே கேட்க மாட்டாங்களா? இவங்களே கேட்டுருவாங்கன்னு தள்ளி வச்சிட்டாங்களாம் மாவட்ட செயலர். ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது அவசர செயற்குழு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நடக்கும், பொதுக்குழு ஒரு தடவை நடக்கும். அது இந்த தேர்தல் கமிஷனோட. ஒன்று சொல்கிறாங்க, பொதுக்குழு கூட்டி எடப்பாடி தன்னை மறுபடியும் பொதுச் செயலாளர் நிரூபிக்கணுமா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பொதுக்குழு கூட்டுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டுவாங்க, தீர்மானங்கள் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ஒவ்வொருத்தரையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வாங்க ஓபிஎஸ் நீங்களும் போட்டி போடுங்க, நீங்களும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது இந்த மாதிரிலாம் எனக்கு என்னன்னு அந்த பைலா பற்றி இது இல்லை, எனக்கு என்னன்னு பண்ணுறது. சரி, அதிமுகவில் 6 அமைச்சர்கள் கடும் போர்க்கொடி எழுப்பியுள்ளார்கள். பிரச்சனை இது ஒரு நாள் ஓடிச்சா? ஆமாம். எங்கேருந்து வந்துச்சு அந்த தகவல் சொல்லுங்கள். ஒரு முக்கிய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவரோட ட்வீட்டில் போட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு ஓடிச்சு ஒரு வாரம். மூத்த பத்திரிகையாளர் ட்வீட்டில் போட்டவர் யார்? அவர் ஒரு அணி சார்ந்த பத்திரிகையாளர். சரி. ஆனால் ரொம்ப அழகாக நேர்மையாக பல விஷயம் கருத்துக்களை எடுத்து வைப்பார். ரொம்ப ஆழமாக எடுத்து வைக்கக்கூடியவர். நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடியவர். அவருக்கு வந்த ஒரு தகவலோ இல்லை ஒரு இதுலையோ அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணுமா வேணாமா? எல்லாரும் அதுலேருந்து ட்ராவல் பண்ணாங்களா? ஆமாம், பெருசாக ட்ராவல் பண்ணாங்க. அதை பற்றி தெரிஞ்சிக்கவே விரும்பலை, அப்படியே ட்ராவல் பண்ணாங்க. அப்போது யார் எது சொன்னாலும் நீங்கள் போயிடுவீங்களா? அந்த கேள்வி வருது இல்லை? சரி, அவர் சொன்னது உண்மை அப்படின்னா குறைந்தபட்சம் எஸ்பி வேலுமணியோ இல்லை வேறு யாராவதோ வெளியில் வந்து பேட்டி கீட்டி எடப்பாடி சரியில்லை, இல்லாட்டி தனக்கு தெரிந்த ரிப்போர்ட்டருங்க பத்திரிகையாளர்கள்ட்ட இருப்பாங்கல்ல, பேசுகிறவங்கள்ட்ட நான் எடப்பாடி இப்படி பண்ணுறாரு, இவங்களாம் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கேயாவது வந்துச்சா? இல்லை, அந்த குரல் இல்லவே இல்லைன்னு நம்ம நம்ப முடியுமா? இல்லவே இல்லைன்னு நான் சொல்லியே. நீங்கள் யாரை கிராஸ் செக் பண்ணாங்களான்னு கேட்குறேன். கிராஸ் செக் பண்ணல, ஆனால் அந்த மாதிரி குரல் வந்துச்சான்னு கேட்குறேன். வரலைன்றப்போ இல்லாத ஒன்றை இருக்குது. ஏன் இருக்குது? அவர் சொன்னார், அவ்வளோதானே. இது மாதிரி இப்போ திமுகவில் எடுத்துக்கங்க, இல்லை காங்கிரஸில் எடுத்துக்கங்க, சண்டை வரலையா? வரும், கடுமையாக. ராஜகண்ணப்பன் அவருக்கும் அங்கே மாவட்ட செயலாளர், இவரும் மாவட்ட செயலாளர், அவரும் மாவட்ட செயலாளர். அவர் பேர் வந்து காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம். பெருசாக அடிச்சுக்கிட்டாங்க. போலீஸ் வந்து இதை பூந்து தடுத்து விட்டுட்டுருக்கு. பார்த்தீங்களா? முந்தா நாள் தென் மாவட்டங்களில் இது பெரிய அளவு கோஷ்டி மோதல், அதில் அப்துல் வஹாப் மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் தூக்குனாங்க. இது மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு 3-4 மாநகராட்சிகளில் நடந்திருக்கு. அதில் 2 ஒரு அமுக்கப்பெல்லாம் முடித்தாங்க, 2க்கு 1 ஒரு மாதிரியும் முடித்தாங்க, முடியல மறுபடியும் ஒரு போட்டாங்க. அதே மாதிரி கோவையிலையும் பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் எல்லாரையும் கூட்டு போய் வச்சுட்டு அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. அது நெருப்பு என்றைக்கு தானே மறுபடியும் வெடிக்கும். இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போது இது ஒரு பார்ட்டு. அமைச்சர்களுக்குள்ள ஒரு அமைச்சரை பற்றி இன்னொரு அமைச்சர்கள் செய்திகளை வெளியில் விடுறதுன்றதும் நடக்குது. அமைச்சர் KN நேரு பற்றி தகவல் வருதா இல்லையா? ஆமாம். அப்போ யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புறது? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெருசாக எடுத்து ஊடகங்கள் விவாதிக்குதான்னு பார்த்தா இருக்காது. சும்மா அப்படியே போயிடும். இன்றைக்கி என்னென்னா, அதிமுக அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி வந்துடுச்சு. சேம் காங்கிரஸே ஒரு காலத்தில் அப்படி தான் அடிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒழுங்கான அரசியல் என்ன அப்படின்றது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, நீங்கள் கேட்குறீங்க அதிமுகக்குள்ளே இப்போ குழப்பமே இல்லையா? இருக்குதுங்க.
அதிமுகக்குள்ளே என்ன கோவதுன்னா இவர் விட்டேத்தியாக முடிவெடுக்கிறாரு. அதாவது பாஜக கூட கூட்டணி வச்சு போயிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி, அதை அவர் வந்து மறுத்துட்டார் அந்த வாய்ப்பை அப்படின்னு ஒரு டீமுக்கு ஆதங்கம் இருக்குது. இது வச்சுருந்தா பாருங்கள், இவ்வளோ அசிங்கப்பட தேவையில்லை. இன்றைக்கி பிஜேபி வந்து 9 இடத்துல செகண்ட் பிளேஸு, 11 இடத்துல கூட்டணி என்டிஏ செகண்ட் பிளேஸு, இந்த அவமானங்கள்லாம் நமக்கு தேவையா? ஒரு 5-10 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கலாமே, அதில் கொஞ்சம் நீக்கி போக போயிருக்கலாமேன்ற ஆதங்கம்லாம் இருக்கும் எல்லாருக்குமே. சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை சேர்த்துக்கலாமே அப்படின்ற ஆதங்கமும் இருக்கும். பல பேருக்கு சசிகலா வந்தாங்கன்னா வெறுமனே சசிகலா வந்து உட்காருவாங்களா? திவாகரன் அந்த குரூப் அப்படியே வரும். சசிகலா திவாகரன் குரூப் வந்தால் அதிமுகக்குள்ளே என்ன நடக்கும்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த எண்ணம் அவங்கள எதுக்கு நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா வந்தாலே டாமினேட் ஆகிடும், இவங்க நம்மளுடைய இருப்பு போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். எடப்பாடிக்கே இருக்கும். கஷ்டப்பட்டு பாஜக துணையோடு வெளியேற்றணும், இப்போ மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தோன்னா ஒற்றுமைன்றதெல்லாம் இருக்குமோ இல்லையோ, பெரிய பிரச்சனையை நம்ம சந்திப்போம், நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு. அப்போ இது ஓபிஎஸ்ஸை சேர்க்கணுமா வேணாமான்றதுல பலருக்கு வேறுபட்ட கருத்து இருக்குது. ஓபிஎஸ்ஸு எல்லா சான்ஸும் கொடுத்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்கறதுக்கு இவர் தலைமையில் ஒரு குழுவே அமைச்சாங்க, சிவி சண்முகம் தலைமையில். அவரை போய் சந்தித்து பேசினாங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நம்ம தான் பெரிய தலைவர், அதிமுக தான் நம்ம தான் நினச்சிக்கிட்டார். அவர் எல்லா காலத்துலேயுமே இவர் நியமிக்கப்பட்ட தலைவர் தான், தானாக வந்த சுயம்பு கிடையாது. இப்போ எடப்பாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அப்படியே வந்து தனக்கான பாதை அமைச்சிக்கிட்டவர், தனக்குன்னு ஒரு கூட்டம் அமைச்சிக்கிட்டு, அது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர் தலைமையை ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் ஒரு டீம் ஒர்க் பண்ணி பண்ணுறாரு. எடப்பாடி இது ஓபிஎஸ்ட்டு அப்படி என்ன இருக்குது? நீங்கள் அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு பொருளாளர் தரோம், இல்லை ஒரு செகண்ட் பொசிஷன் ஏதாவது தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னப்போலாம் நான் அடைந்தால் மகாதேவி தான் அப்படின்னு பொதுச் செயலாளர்னாரு. நடந்ததா? லாஸ்ட்டில் பார்த்தாங்க, ராசா உனக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே, நீ உனக்கு அது புரிய மாட்டேங்குதுன்ட்டு ரைட் பொதுக்குள்ளே வந்து மோதிக்கொண்டாங்க. இவர் பொதுக்குழுக்கே போகல, இங்கே அதிமுக அலுவலகத்தை அட்டாக் பண்ணுற வேலை. லாஸ்ட்டில் பார்த்தா எடப்பாடி தேர்ந்தெடுத்தாங்க, அதை எடுத்து கோர்ட்டுக்கு போனார். என்னென்ன கோர்ட்டு இருக்குது, ஐநா சபைக்கு மட்டும் தான் போகல, சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். அவங்கள சொல்லிட்டாங்க, ராசா உனக்கு ஒன்றும் இல்லை, 2500 பெருசாக 10 பெருசானா 2500 தான் பெருசுன்னு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க ஸ்கூலில், அதனால் விட்டுருங்கன்ட்டாங்க. முடிஞ்சிச்சு. இப்போ அப்படி இப்படி எங்கேயாவது ஒரு இதை போட்டு ஒரு வழக்கு, பழைய வழக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கோம், அதில் ஒரு வழக்கு தான் அந்த வழக்கு. அப்போ ஓபிஎஸ்ஸை இவங்க யாரும் இது பண்ணல. சசிகலாவுக்கு எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அதிமுகலன்னா, நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்ச மாதிரி காமிச்சிட்டா பழைய அதிமுக மாதிரி ஒரு வலுவாயிடும். அப்போ செதறி கிடக்கிறது எல்லாருமே இதுன்றப்போ திமுகவை எளிதில் வெல்லலாம். இன்னொன்று, மற்ற கூட்டணி கட்சிகளோடு திமுகலேருந்து இழுத்தோன்னா நமக்கு ஒரு பவர் இல்லையா, பிஜேபி கூட சேர்ந்து இந்த எல்லா இதுவும் ஒன்றா நின்னோன்னா அது ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக வலுவான கூட்டணின்னு வரும். திமுக மேலே அதிருப்தியில் நமக்கு இது பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க. தப்பு இல்லை. ஆனால் தலைமை வந்து அவங்களுக்கும் சில இது இருக்கும்ல, சசிகலா உள்ள கொண்டு வந்தால் சிக்கல், டிடிவியை கொண்டு வரவே முடியாது. அப்போது என்ன பண்ணலாம், ஒருவேளை என்டிஏ கூட்டணி எல்லாம் அமையுது, டிடிவியை கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணலாம். வைகோ கருணாநிதி பண்ணலையா, குத்துவன் வெட்டு வந்தால் வெளியே போனாங்க. திமுக கொடியை பிடித்தால் கை இருக்காதுன்னாரு ஸ்டாலின். அப்போ ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க மதிமுக பிரிஞ்சப்போ. திமுக கொடி ஏந்திட்டு வந்தாம்மா, அப்போ அறிவிக்கிறேன் மதிமுகலாம் திமுக கொடியை தூக்குனா கை இருக்காதுன்னெலாம் இது பண்ணாங்க. இவர் தலைவா நீங்கள் கலைஞரே நீதி சொல்லுங்கள், என் மீதா குற்றம், குலைப்பலி என் மீதா அப்படி இப்படின்னாங்க. எவ்வளோ நடந்தது. லாஸ்ட்டில் ஒன்றும் சேரலையா, கூட்டணி அமைக்கலையா, அந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் அதிமுக பற்றி செய்தி வரலன்னா அந்த முந்தானதை கூட அறிக்கை விட்றாரு, நேற்று கூட அறிக்கை விட்ருக்காரு. மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகுது, கஞ்சா வந்து 1, 2, 3 பண்ணுறீங்க, ஆனால் எதுவும் மாற்றமாக வரல அப்படின்லாம் கண்டித்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இவங்க மல்யுத்த வீராங்கனைக்கு நீங்கள் தங்க மகள், உங்களை வாழ்த்துறேன், உங்களுக்கான உறுதியாக நாங்கள் இருப்போன்றதெல்லாம் அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. வக்பு வாரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு அந்த இதே நீக்கி இல்லை ஏதோ ஒரு கவனம் பெறலைன்ற மாதிரியே வந்து ஒரு கவனம் பெறலைன்னா வந்து சண்டை தான் போடணும் ரோட்டில். அவரும் ஜெயக்குமாரை எடுத்து அறிக்கை விட்டாங்கன்னா உடனே கவனம் டம்முன்னு வந்துடும். சும்மா ஒன்று செல்லூர் ராஜு சொல்கிறார், ஐயோ நாங்கள் என்னையா பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிற சொல்லு, தெருவாக போனோம், ஓட்டு கேட்டோம், சரவணனுக்கு ஓட்டு போடணும், வரல 3வது இடம் போயிட்டு என்னையா பண்ண சொல்கிறேன்னா, என்னது கடிந்து கொண்ட எடப்பாடி, முறைத்து பார்த்த அவர் தலைப்பு சும்மா அப்படி இப்படி போட்டு அதோடு முடிச்சு விட்ற மாதிரி கதை பண்ணாங்க. ஆனால் அங்கே ஒரு இது போகுது, செல்லூராஜை மாற்றிட்டு சரவணனை கொண்டு வர மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. அவர் ஒரு மூத்த தலைவர், செல்லூராஜ் இது பண்ண முடியாது அப்படின்றதுனால அது கொஞ்சம் அப்படியே கடப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் சரவணன் கோச்சின்னு பிஜேபி போனாலும் போயிடுவார், வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அப்படியே ஓடுது. இது எல்லா கட்சியிலையும் இருக்குது.
இப்போ இங்கே திமுகக்குள்ள பல விஷயங்கள் முரண்கள் இருக்குது, வெளியில் வராது. ஏன் வராதுன்னா, ஒரு பெரிய தலைவர் இருக்கார் ஸ்டாலின், ரெண்டாவது ஆட்சியில் இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படியே அது அமுங்கிட்டு போகும். ஒரு கவுன்சிலரு அன்றைக்கி கோவப்பட்டு திட்டுது, ஒரு காஞ்சிபுரம் நேரு திட்டுது, ஏம்மா கொஞ்சம் கம்னு இருமான்றாரு. ஒருத்தர் முதுகுலே அடிக்கிறாரு ஒருத்தர். நீங்கள் இது வேறு எதாவது நடந்துச்சுன்னா அது பெரிய ஒரு பிரளயமாகிடுவாங்க. அதனால் இது ஊடகங்கள் தான் நான் சொல்கிறேன். ஊடகங்கள், ட்விட்டரு, சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இவங்க எல்லாமே இந்த ஒரு விஷயத்த அப்படியே ஊதி பயங்கரம் பெருசாகினாலும் ஆக்குவாங்க, அப்படியே கம்னு இருந்தாலும் கம்னு இருப்பாங்க. கம்னு இருக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அதிமுகவுடைய ஒரு இதுவாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்து இப்போ இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அவருடைய வழக்கு அப்படின்றது அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஒரு முடிவே இல்லை. கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலே வந்து அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. ஒரே தீர்ப்பு தான் 50 தடவையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வழக்கு எந்த நிலையில் தான் இருக்குது, என்ன நிலை, இல்லை மணிஷ் சிசோடியா மாதிரி வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி, பெருங்கேள்வின்னு சொல்லலாம். அது இன்றைக்கி மணிஷ் சிசோடியா வழக்கில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதையும் பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னா, நான் அது சில இது கொஞ்சம் மணிஷ் சிசோடியா இது படித்து பார்த்தேன். இவர் வழக்கும் அதுவும் வேறு கிட்டத்தட்ட மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட 17 மாதம் உள்ளே இருக்கார். இவர் வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு பண்ண விடாமல் இவர் தள்ளி போட்டுகிட்டே இருக்கார், ஏதோ ஒரு காரணம் சொல்லி. இன்றைக்கி தான் நேரில் வர சொல்லிட்டாங்க. நேரில் வர இல்லையா, காணொலியிலேயே எப்போவுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும், அவங்க கையில் அந்த நகலை கொடுப்பாங்க. இவர் அதெல்லாம் உடம்பு சரியில்லை அது இதுன்னு தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியில் இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும்னு சொல்லி நேரில் வராரா, இல்லை அங்கே இருந்தாருன்னா நாங்கள் காணொலி மூலியமாகவேன்னு சொன்னா ஈடினோன்னா அவங்க ஈடியும் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டார், சார்ஜ் ஷீட்டு இது பண்ணிட்டாங்க. இவர் அதை இன்னும் கொஞ்சம் விசாரணையை தொடங்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அந்த வழக்கில் விடிக்கணும்னு ஒரு இது போடுறாரு. அதற்கான உரிமை அவருக்கு உண்டு. முதல்ல கீழ்கோர்ட்டில் போட்டார் தள்ளுபடி, ஹைகோர்ட்டில் போட்டார் தள்ளுபடி, இப்போ அடுத்தடுத்து ஹைகோர்ட்டில் இப்போ போட்டுக்காருன்னு நினைக்கிறேன், அடுத்தடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார். அப்போ இவர் சைடில் தான் இந்த வழக்கை தள்ளுபடி அதாவது விசாரிக்க விடாமல் தள்ளுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. மணிஷ் சிசோடியா வழக்கில் அப்படியே தலைகீழ 17 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, நீதிபதியோட குற்றச்சாட்டு, ஒரு வழக்கில் பெயில் தான் மெயின், சிறைவாசம் ஜெயிலுன்றது முக்கியம் இல்லை அப்படின்றது தான் விதி. ஆனால் நீங்கள் அதை கீழ்கோர்ட்டுகள் மறந்து விடுகிறது. அந்த வழக்கை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பார்க்குறாங்க, உள்ளார்ந்த விஷயமா நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க. அதனால தான் பல ஜாமீன் வழக்குகளே எங்கள்கிட்ட வருது. நீங்கள் சரியாக ஜாமீன் கொடுக்காம இந்த மாதிரி விஷயம்லாம் எங்ககிட்ட வர்ற மாதிரி நிலமை இருக்குது அப்படின்னு கீழ்கோர்ட்டுகளெலாம் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த வழக்கில் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. ஜூன் 4ஆம் தேதிக்கிட்ட ஃபைல் பண்ணுறதா சொன்னீங்க, இது வரைக்கும் பண்ணலை. இது மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணலன்றதை காரணமாக வச்சுக்கிட்டு இந்த செக்ஷனில் இவருக்கு இங்கே ஜெயில் தான் முக்கியம், பெயில் முக்கியம் இல்லைன்றது பிஎம்எல் ஆக்டில் கிட்டத்தட்ட வரும். நாங்கள் கூட ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இது நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது லேட் பண்ணுறது காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் உள்ளே நாங்கள் வச்சுருக்க முடியாது, அதனால் நாங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே சார்ஜ் ஷீட் நீங்கள் ஃபைல் பண்ணல, 17 மாதமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க தரப்பில் இந்த மாதிரி வெளியில் வந்தால் சாட்சியை கலைச்சிடுவார், அது பண்ணுவார். எல்லாமே டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க, கேமரா சிசிடிவி எல்லாமே வச்சுருக்கீங்க. அதை வச்சுட்டுலாம் நீங்கள் இனிமேல் புதுசாக விசாரணையை அவருக்கு கலைக்கிறதுலாம் நடக்காது. அப்போ இவரை பாருங்கள், இது சட்டசபைக்கு போகாமல் அது பண்ணாமலாம் இவரை தடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அவர் 10 லட்ச ரூபா கட்டணும், அதேமாதிரி கூட 2 பேர் ஜாமீன் 10 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 3 இது போட்டு சைன் பண்ணி வாரத்தில் 2 நாள் இடி இதில் சைன் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ சீட்டில் அந்த இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்கன்னா பண்ணுங்க போங்க அப்படின்ட்டாங்க. அதை எதாவது மீறுறாரு, ஜாமீன் இது பண்ணுறாருன்னா ஜாமீனை ரத்து செய்கிறதுக்கான இது உண்டு அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணிட்டாங்க. இவர் வழக்கில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ இதுவும் அதை ஒன்றா பார்க்க முடியாது. ஒருவேளை நீண்ட மாதங்கள் இருக்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க, என்னை விடுதலை பண்ணோன்னா இவர்கிட்ட 2-3 விஷயங்கள், ஜாமீன் விஷயங்கள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ சொன்னது உடல் பாதிப்பு. இப்போ இவர் இருக்கார், மணிஷ் சிசோடியா வழக்குலேயே இன்னொரு அமைச்சர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா மண்டையில் அடிபடிச்சு பாத்ரூமில் வரைக்கும் விழுந்தார், என்ன பண்ணார், எதுக்கும் விட மாட்டேன்ட்டாங்க.
அதே மாதிரி அடிப்படையில் உடல்நிலை காரணம் காமிச்சு செந்தில் பாலாஜி போகும்போது உங்கள் ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்தா கொஞ்சம் டானிக் மாத்திரை சாப்பிட்டா போதும், நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், போதும் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணி ஜாமீன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போது இவர் உடல் ரீதியாகவும் இதுக்கான வாய்ப்பு இல்லை. சட்ட ரீதியாக போகும்போது இதுக்கு முன்னாடி ஜாமீன்லலாம் உச்சநீதிமன்றம் சரி உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார், இன்னொருத்தர் தம்பி ஐடி ஊழியர்களை தாக்குனாங்க, இந்த மாதிரி காரணத்தெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், எந்த மாறுதலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த பிஎம்ஆர் ஆக்டில் இந்த ஏதாவது இந்த ஜாமீனில் ஏதாவது ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னு, அதுவும் இல்லை, அதனால் தரமாட்டோன்றாங்க. அதனால் இப்போ 2 குழப்பத்தில் வந்து நிற்கிது. இன்றைக்கி கனிமொழி கூட சொல்லியிருக்காங்க, நீண்ட காலம் யாரையும் சிறையில் வச்சுருக்க முடியாது, மணிஷ் சிசோடியா மாதிரி இவர் வந்து இவரும் விடுதலை ஆவார் அப்படின்றாங்க. ஆனால் 2க்கும் உள்ள வித்தியாசம் இது தான். அதனால் அது உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. அது வரும்பொழுது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஒருவேளை கடுமையான கோபத்தில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி. ஏன்னா நேற்று ஒரு வழக்கில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடி 1000 சில்லற வழக்குகளில் 4 வழக்குகள், நான் மொத்தம் 40 வழக்குகளில் தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க? யாராவது ஒருத்தர் வாய்மொழியாக சொன்னால் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களால் நிரூபிக்க முடியல, அவங்க விடுதலை ஆகுறாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய விசாரணை முறை இருக்கிறது அப்படின்னு இடிக்கு கடுமையாக சொல்லியிருக்காங்க. அப்போது அதாவது 1% கூட தண்டனை வாங்கி கொடுக்காத அளவுக்கு தான் இடியுடைய நடைமுறை இருக்குதுன்னு உச்சநீதிமன்றத்துடைய விமர்சனம். அப்போ அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்பொழுது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கான ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கம் திமுகலே இருக்க அடுத்த ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கக்கூடியது துணை முதல்வர். இந்த துணை முதல்வர் கேள்விக்கு கூட சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கும் போது வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்னு அவர் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து துணை முதல்வர் உதயநிதி இல்லை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதை சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அக்டோபர் 19 துணை முதல்வர் உதயநிதி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் சொன்னோம்ல, இவருக்கும் அந்த மாவட்ட செயலர் சண்டை, அதனால் துண்டு போட்டு வைக்கிறார். இப்போவே தலைவா நான் தான் முதல்ல சொன்னேன். துண்டு போட்டு வைக்கிறதா இல்லை இது கசியை விடுறதா? எல்லாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது முதல்வராக வர்றதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஸ்டாலின், எக்காரணம் கொண்டும் என் குடும்பத்திலிருந்து சன் டிவியில் அந்த பேடெல்லாம் பார்க்கணும் எனக்கு அப்படி குழம்பி அவங்க சேனல் தான் சன் டிவி, அதனால் நான் வந்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னாரு. சொன்னாரா? ஆமாம், சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாதையும் செய்வோன்னு செஞ்சாரா? அதற்கு பிறகு இவர் உதயநிதியை கேட்கும்போது நான் வந்து எம்எல்ஏக்கு நின்னாலும் அமைச்சராக வரதுலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அமைச்சராக மட்டும் இல்லை, சிறப்பு திட்டங்கள் துறை அமைச்சர், அதாவது எல்லா அமைச்சரையும் தலையிடுற மாதிரி ஒரு சிறப்பாக செயல்பட்டதுனால அவர் வந்து அது அந்த இடத்துக்கு நான் சிறப்பாக செயல்படலன்னு இல்லை சார் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சொல்ல வந்தது இல்லை அப்படின்னாங்க, ஆனால் இருக்குது. ஆமாம், இல்லை ஆனால் இருக்குது. ஜெயசூர்யா எஸ்ஏ சூர்யா படம் மாதிரி இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி, இல்லை ஆனால் இருக்குது. அதே மாதிரி அமைச்சராக இல்லை ஆனால் அமைச்சராக ஆனார். அதே மாதிரி துணை முதல்வராக இல்லை ஆனால் ஆகிடுவார். இந்த விவாதங்கள் வரும்போது நீங்கள் தான் இருக்கீங்களாங்க, வந்த உடனே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தான் சொன்னோம் துணை முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு. அதனால் அதை நோக்கி நகரம் அவர் தான் ஆவார். ஏன்னா வேறு வழி இல்லையா, வேறு யார் ஆக்க முடியும்? துரைமுருகன் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? 71 இருக்கேன், கலைஞருக்கு அடுத்த நான் இருந்தேன், அவை முன்னவர், செகண்ட் பொசிஷனில் ப்ரோட்டோகால்லையும் இருக்கிறேன். அதுக்காக எனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்ட முடியுமா, வாங்கிட முடியுமா? அதனால் அதெல்லாம் நடக்காது. அதனால் கட்சியில் இப்போ யார் இப்போ நான் அம்மா வந்தால் பொத்துன்னு 10 பேர் விழுவான், விழாதவன் மாட்டிக்குவான். இவ்வளோ திமிர் பாரு அப்படியே நிற்கிறான் அப்படின்னு. அவங்க நினைக்கலாம் கூட அவங்க யாராவது எடுத்து விட்டுருவாங்க. ஆமாம் அப்படியே வரப்பா நிற்கிறாமான்னுவாங்க. உட்காரத விட முன் சேரில் இங்கே உட்காரவனுக்கு மரியாதை. ஆமாம் அவர் பாருமா அப்படி முன்னாடி உட்காராரு, இவன் பாருமா பின்னாடி முதுகுலாம் சாயிறாங்கம்மா அப்படின்வாங்க. அந்த மாதிரி துணை முதல்ல சொல்லிட்டாப்புல ராஜகண்ணப்பன். அதனால் ஒரு இது நம்பிக்கையுரிய ஆகிடுவார். ராஜகண்ணப்பன் சொல்லிட்டாரு, நம்ம சொல்லாமல் தான் தப்பாகிடுன்னு இப்போ 4-5 பேர் ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் இன்னும் போய் என்ன சொல்லுவார், வருங்காலத்தில் தம்பி இன்பநிதி ஆனாலும் நாங்கள் வந்து வரவேற்போம்னு அவர் நீ என்னடா நான் சொன்னேன் பாரு, என்ன மாதிரி சொன்னேன் பாரு அப்படின்னு போவோம். அது நடக்கும். அது துணை முதல்வர்ன்றது யதார்த்தம் தானே, எல்லாரும் எதிர்பார்க்கறது. இவர் தான் வருவார்னு ஊருக்கே தெரியும், அதான் அறிவிக்க போகிறாங்க. தலைமை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டேன் அப்படின்னு உதயநிதி சொல்லிட்டு ஏற்றுக்க போகிறாரு, அவ்வளோதானே. அதனால் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இது பேசு பொருளாக இல்லை. ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்கிறதுக்கும் இப்போ ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இவர் இப்போ
அரிசிக்குள்ளே கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஒரு 10 நாள் பொறுத்து பழுத்துற போகுது. அவர் சொன்னானே காயாக இருக்கலாம். அப்புறம் கிரிசி வச்சு மாம்பழங்களும் பழுகல் என்ன பண்ணுவோம், அரிசியில் வைப்போம். அந்த மாதிரி அவர் பழுக்கவில்லைன்னு சொன்ன காலகட்டத்துக்கும் இன்றைக்கி 10-15 நாள் ஆகிடுச்சு. 10-15 நாள். இன்னும் அவர் ஊருக்கு போகும்போது நல்லா பழுத்துரும். இல்லை, இதில் என்ன எதற்கான இந்த கேள்வி வருதுன்னா, இப்போது சமீபத்தில் கலைஞர் அவர்களுடைய அந்த நினைவு நாள் பேரணி நடந்துச்சு. முதலமைச்சருக்கு உடல்நலம் குன்றி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாருங்கள் எப்படி நடக்கிறாரு. அவர் அமெரிக்கா போக போகிறாரு. அந்த அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி உதயநிதிக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போவாருன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கார், எப்படி நடக்கிறாரு பாருங்க அப்படின்றாரு. அப்போ இதெல்லாமே ஒரு இதில் வருது இல்லையா, சர்க்கிளில்? எனக்கு தெரிஞ்சு இந்த முதல்வர் இதை பொறுப்பை உதயநிதிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம். முதல்வர் பொறுப்பை இல்லை, ஒட்டுமொத்தமாக உதயநிதியை இந்த துணை முதல்வர் ஆக்கிட்டு தான் அவர் அமெரிக்கா போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக கேட்க முடியுது, நம்ம படிக்க முடியுது. அதனால அதுதான் நான் சொன்னேன்ல, அதிமுக 5 அமைச்சர்கள் அடிச்சிட்டாங்க, எடப்பாடி அடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்லுவார் முதுகுலேயே குத்துனாரு, நான் பார்த்தேன்னுவார். ஒருத்தர் பலார்னு விட்டான்னுவார். இல்லை, எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது இந்த 6 பேர் கடும் கோபத்தோடு வெளியே வந்தாங்க. கடும் கோபத்துடன் வெளியே வந்தார்கள். எங்கே வந்தாங்க, எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. 6 பேரும் ஒன்றா வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த முரண்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ சிவி சண்முகம் பல விஷயங்களில் முரண்படுறாரு. அதுக்காக அவர் கட்சியை உடைச்சிட்டுலாம் போகல. அவர் வெளியில் எதுவும் பேசலை. அதுதான் கட்சி. தலைமைக்கு எதிராக முரண்பாடுகள் இருக்கும். வெளியில் பேசுகிறாங்களா, அது கட்சிக்குள்ளேயே தீர்த்துக்கிறாங்களா, அதான் பார்க்கணும். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே இருந்தாங்களா, முரண்கள் இல்லையா? இருந்துச்சு. அது எவ்வளோ நடந்தது, எவ்வளோ இருந்தது. சொன்னால் அடி விடும். அதனால் சொல்லாமல் இருக்குது. சொன்னால் இல்லை, மனசுக்குள்ள நினச்சாலும் பக்கத்தில் போய் சொல்லுவான். ஆமாம், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாம்மா அப்படின்னு. மறுநாள் அவர் எந்திரி தான், மந்திரி கிடையாது. அப்போது அவ்வளோலாம் பயந்து போயெல்லாம் இருந்த காலங்கள்லாம் உண்டு இல்லை. அதனால் இது ஒரு மாதிரி இந்த தலைமை, அதாவது கூடவே இருந்தவர் முதலமைச்சராக இருக்கார், கட்சி தலைவராக இருக்கார், எல்லாருமே சீனியருங்க, ஒரே அளவு சீனியருங்க. இன்னும் பலரை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது இவர் வட்ட செயலாளர் கூட இல்லை, அந்த அளவுக்கு இது. அப்போ அந்த இதெல்லாம் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் எடுத்துக்கோங்க. அம்மா பலர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி தான் இங்கேயே என்னென்னா நம்ம ஊடகங்கள் மற்றதெல்லாம். நான் ஒருத்தர் சொன்ன இன்னொருத்தர் இன்றைக்கி கூட ஒரு இது பார்த்தேன்னா, விஜய் 3 கோடி முதல்ல கொடி கொடுத்தாரு, கோச்சினாராம். அவர் என்ன கொடி இப்போ டிசைன் நல்லா இல்லைன்ட்டாராம். 3 கோடி இப்போ கொடுத்துருக்காங்களாம், அறிவிப்பாராம். கோட்டு வந்தவொன்னு தான் முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாராம், அப்படி இப்படின்றாங்க. ஒருத்தர் போட்டார். இப்போ நாளைக்கு ஒருத்தர் இன்னும் 2 படி மேலே போவார். 5 கோடி காட்டினாங்க, அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்வாங்க. கொடி தமிழருடைய பண்பாடு கலையை இது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னு ஒரு இது வரும். இன்னும் ஒருத்தர் மேலே போய் புஷி ஆனந்த் அதிருப்தியில் இருக்காருன்னுவாங்க. இப்படியே டெவலப் பண்ணி அந்த சொன்னதெல்லாம் நடக்குமா பார்த்தா நடக்காது. இவங்களும் நம்ம சொன்னமே நடக்கலைன்னு கவலைப்பட மாட்டாங்க, அடுத்த மேட்டருக்கு போயிடுவாங்க. புரியுதா? நீ அதுதான் இன்றைக்கி இது. ஏதாவது ஒன்று இருந்தது, ஏதாவது ஒன்று இல்லாட்டி பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட்டுன்னுவாங்க. நாளைக்கு இப்போ புக்கு வெளியே வரணும், அதுக்கு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காருவாங்க, பேஜ் முடிக்கணும். ஏதாவது கொடு அப்படின்னு கேட்பாங்க. மெயின் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்ப்பான், என்னடா கொடுக்குறது அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். அப்புறம் யார்கிட்டயாவது பேசும்போது அவர் எனக்கு என்ன யாராவது ஒருத்தர் அடிச்சு விடுவார், உடனே அதை கொண்டு எக்ஸ்க்ளூசிவ்னு போடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதை உடனே நம்மால் பார்ப்பான். பார்த்துட்டா டிவியில் 2 இது ஏற்றுவாங்க. ஏற்றுனோன்னா அது இன்னும் கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகும். இது எல்லாமே அதுக்காக சோர்ஸ் இல்லை, சோர்ஸ் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நான் மறுக்கலை. பெரும்பாலும் நாட்கள் அந்த பிரிண்டில் இருக்கிறவங்க எல்லாம் பழக்கம் வச்சுருப்பாங்க, ஏதோ தகவல் கசியம் சொல்லுவாங்க. அப்படி வந்தது தான் அந்த அதிருப்திகள் மற்ற விஷயங்கள்லாம். துணை முதல்வர்ன்றது ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் போகும்போது என்ன துணை முதல்வர் கொடுக்கணும் நான் கேட்குறேன். அவர் அமெரிக்கா போகிறாரு. இல்லை, துணை முதல்வர்ன்றது முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை. முன்னாடி வதந்தின்னு சொன்னார், அப்புறம் இப்போ வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைன்னு சொல்லிக்கிறார். இப்போ ராஜகண்ணப்பன் 19ஆம் தேதியிலேருந்து தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாருன்னு போது அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சோ கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரியான. இப்போ அவர் அமெரிக்கா போகிறதுனால உள்ள கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள் துணை முதல்வர்ன்றது கொடுக்க போகிறான்றது ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் ஸ்பெயின் போனப்போ முதலமைச்சர் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலம் வேறங்க. இப்படி உட்காந்து ஆன் பண்ணிவிட்டு எல்லா அமைச்சரும் உட்கார சொல்லு அப்படின்னு அவர் ஹோட்டலில் அமெரிக்காவில் உட்காந்துட்டு கான்ஃபரன்ஸ் இது கூட்டமே நடத்தலாம். ஆமாம், ஒரு செகண்டில் ஒரு ஃபைல் அனுப்புன்னு சொல்லிட்டு டிஜிட்டலில் சைன் பண்ணி மேட்ரு முடிக்கலாம். அதனால் அதெல்லாம் இன்றைக்கி அந்த காலத்தில் அமெரிக்கா போனால் என்னான்னு தெரியாது, பேப்பரில் வந்தால் தான் தெரியும். என்டி ராமராவ்னு முதலமைச்சர் இருந்தார் ஆந்திராவில். இங்கேருந்து போனார், பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போனார். போயிட்டு பார்த்தா அவர் விட மாட்டேன்ட்டார், நான் தான் முதலமைச்சர்ன்ட்டார். நீக்கவும் முடியாது, நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு தான் நீக்கணும். பெரிய போராட்டம் நடத்தி லாஸ்ட்டில் அவர் வழியாக நீக்கினார்.
அப்போ எட்டப்பனுக்கு பதிலாக பாஸ்கர் ராவ்ன்ற மாதிரி வந்துச்சு. பாஸ்கர் ராவ் வேலை பார்க்குறாங்க, பாஸ்கர் ராவ்னு. அதனால் அந்த மாதிரிலாம் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் முதலமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்துட்டு போகணும்லாம் கிடையாது. இப்போ போகிறதுனால இந்த டாபிக் வந்து துணை முதல்வர் மறுபடியும் வலுக்குது, கொடுத்துட்டு கூட போகலாம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், கண்ணப்பன் அன்றைக்கே சொன்னாங்க. இதுதான் இன்றைக்கி நிலமை. கண்டிப்பாக சார். இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த அரசியல், தமிழக அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.